பரிசுத்தர், பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். நம் இயேசு பரிசுத்தர். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் பரிசுத்தர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஒரு விசேஷித்த விதமான ஒரு ஜெபமாய் உங்களுக்கு இது அமையும். துரத்தப்பட்ட பிசாசுகள் மறுபடியும் அது மனுஷனுடைய சரீரத்துக்கு வராதபடிக்கு, மீண்டும் வந்து அவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். பிசாசுகள் யாருடைய சரீரத்திலாவது அவன் தங்க அவன் விரும்புகிறான். அவனுக்கு சரீரம் இல்லை. ஆகவே அவன் யாருடைய உடலிலாவது போய் தங்க வேண்டும் என்று அவன் அதிகமாய் அவன் விரும்புகிறவனாக இருக்கிறான். இந்த பிசாசானவன் தந்திரம் உள்ளவன். அவன் மனுஷனுடைய சரீரத்திற்குள் அவன் வந்து தங்குவான் என்று சொன்னான். நீண்ட நாள் அவன் அந்த சரீரத்திற்குள் அமர்ந்திருந்து அந்த மனுஷியுடைய சிந்தைகளை அவன் ஆட்கொண்டிருப்பான் என்று சொன்னான். இவர்களும் அவனுக்கு ஏற்றபடி அவனுடைய சித்தத்தின்படி, அவனுடைய விருப்பத்தின்படி, பிசாசின் விருப்பத்தின்படியே பொறாமைகள், பெருமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், இச்சைகள், இன்னும் பல அருவருப்பான தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை அவன் செய்ய தூண்டுகிற பொழுது, அவர்கள் மறுபடியும் அதை செய்கிற பொழுது, இவன் அவர்களை பிடித்துக் கொண்டு நீண்ட நாளாய் அவன் தங்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகள் வெளியேறுவதற்கு அது மிகுந்த சிரமப்படுகிறது. விட்டு போக மனதில்லாமல் அது துடிதுடிக்கிறதை நான் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சரீரத்தில் ஒருவேளை பொல்லாத ஆவிகள், உங்கள் சரீரத்திலிருந்து ஏற்கனவே துரத்தப்பட்ட ஆவிகள், உங்கள் சரீரத்திலிருந்து வெளியே போவதும் வருவதுமாக இருக்கிற பொல்லாத பிசாசுகள், இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் சரீரத்திலிருந்து வெளியேறி போன பிசாசுகள், அசுத்தாவிகள் மீண்டும் உங்கள் சரீரத்துக்குள் வரும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பிசாசானவன் அவன் ஒன்றல்ல, இரண்டல்ல, அவன் ஆயிரக்கணக்கான பிசாசுகளோடு அவன் வந்து தங்கக்கூடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28 - 32 வரைக்கு நாம் வாசிப்போம் என்று சொன்னார். அவன் இயேசுவை கண்ட பொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னார். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளின் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டாராம். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடினாலே அந்த பெயரை அவன் சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த அநேகம் பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள் எப்படி வந்தது? இந்த 2000 லேகியோன் பிசாசுகள் எப்படி அவனை பிடித்திருக்க கூடும்? யோவான் 5ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொல்லுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 45 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத ஆவிகள் ஒரு மனுஷனை விட்டு அது புறப்பட்டு போகிற பொழுது, ஒருவேளை நீங்கள் ஏதாவது தேவ மனுஷனிடத்திலேயோ அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களை விட்டு அசுத்த ஆவிகள் வெளியேறும். ஆனால் மறுபடியும் அது வனாந்தரத்தில் அது சுற்றி அலைகிற பொழுது, அங்கே உங்கள் சரீரத்தில் அது தங்கி இருக்கிற பொழுது, அதற்கு கிடைத்த அந்த உணவு, அதாவது அதற்கு கிடைத்த அந்த சந்தோஷம் உங்களை பயன்படுத்தி அவன் இந்த உலக பிரகாரமான பொல்லாத இச்சைகளிலும் கிரியைகளிலும் தந்திரத்திலும் அவன் உங்களை பயன்படுத்தி அதிலே அவன் ருசி கண்டபடியினாலே அவன் உங்களை விட்டு பிரிந்து வனாந்தரத்துக்கு போனாலும் அவன் மீண்டும் உங்களையே அவன் தேடி வர அந்த பிசாசின் இருதயம் வேலை செய்கிறது. இந்த பிசாசுகள் மறுபடியும் திரும்ப வருகிற பொழுது அது பயத்திலே இன்னும் தன்னோடு அநேக பிசாசுகளை அது அழைத்து வருகிறதாம். எதற்காக? ஒரு வல்லமை என்னை துரத்தியிற்று, இயேசு என்கிற நாமத்தை கொண்டு ஒருவன் பேசினான், என்னால் அங்கே இருக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது விட்டு வந்த வீடை என்னால் மறக்கவும் முடியவில்லை. ஆக வாருங்கள் நாம் சேர்ந்து போவோம் என்று சொல்லி எப்படியாவது ஒரு தந்திரம் பண்ணி நான் அவனுக்குள் புகுந்து விடுவேன் என்று அவன் தந்திரமாக அவன் உள்ளே வர விரும்புகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆகியிருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் விட்டுவிட்ட பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மறுபடியும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார். நீங்கள் விட்ட பாவத்திற்குள்ளாக மறுபடியும் உங்கள் சிந்தனையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். எந்த கிரியைகள் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேற்றினீர்களோ, எந்த பாவங்களை நான் இனி செய்ய மாட்டேன், கிறிஸ்து இயேசுவை உமக்கென்று ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் சத்தியம் பண்ணினீர்களோ, அதாவது பிராமிஸ் பண்ணினீங்களோ, அந்த காரியத்திலிருந்து நீங்கள் வெளிவருகிற பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு நீங்கள் வெளியேறுகிற பொழுது, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை இன்னும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களை, உங்களையே சோதித்து பாருங்கள். ஏனென்றால் அவன் மீண்டும் வருகிற பொழுது உங்களுக்குள் ஒரு பலவீனத்தை அவன் காண்பான் என்று சொன்னார். தேவனுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அருவருப்பான காரியத்திலேயோ உலக இச்சைகளிலோ நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், உலக ஆசைகள், அதாவது தேவனை தேடாமல் உலக காரியங்களை அதிக ஈடுபாடோடு தேவனை மறந்து உங்கள் சரீரம் என்கிற அந்த ஆலயத்தை எப்பொழுது பரிசுத்தமாய் நீங்கள் காத்துக் கொள்ளாது இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த பொல்லாத பிசாசுகள் உங்கள் சரீரத்தை அது பற்றி பிடிக்கும். ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் உங்களை அலைக்கழிக்கிறது என்று சொன்னால், உங்களையே நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். எந்த இடத்தில் நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி நிச்சயமாகவே ஆவியானவர் உங்களுக்கு அதில் உதவி செய்வார். நீங்கள் உண்மையாய் இந்த கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், உங்கள் சரீரத்தில் வந்து தங்கி இருக்கிற பிசாசுகள் உங்கள் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதனால் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் எல்லோருக்குள்ளும் அந்த பாதிப்பு இருக்கும். பிரியமானவர்களே, அந்த இருள் ஒரு வீட்டுக்குள் வருகிற பொழுது அத்தனை பேரையும் இருளுக்குள்ளாக விழப்பண்ணும்படி அவன் தந்திரமான காரியங்களை செய்கிறான். ஆனால் வெளிச்சம் என்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால், இந்த வெளிச்சமானது அத்தனை இருளையும் அது மேற்கொள்ளும். இப்பொழுதும் என்னோடு இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்கள். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மகா பெரியவரே,
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உன்னதமான என் தேவனே, அப்பா பிதாவே, எங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, இப்பொழுதே நான் ஜெபிக்கிற இந்த நேரத்துல உன்னதத்திலிருந்து ஒரு பலன பாவமுடைய பிள்ளைகளை நிரப்பணும் சுவாமி. ஹல்லேலூயா. உங்க ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை மீண்டும் கழுவட்டும் அப்பா. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லம் இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை நாம் இப்பொழுது ஸ்தோத்தரிப்போம். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தையிலே இப்பொழுது நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும் சிருஷ்டிக்கவும் முந்தின பேருமானவர். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவரை கண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. பிரியமானவர்களே, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது உங்களை ஒப்புரவாக்கினார். Thank you, Jesus. இப்பொழுதே ஒரு மகிமை இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த ரத்தத்தின் பெருந்துளிகள் விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு இருதயத்திலும் விழட்டும் அப்பா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Thank you Holy Spirit. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் நமக்காக உண்டு பண்ணினார். வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இந்த ஜீவனுள்ள வார்த்தையானது ரத்தமாய் மாறி பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழட்டும். பிசாசுகள் எந்தெந்த இடத்துல அவன் தங்கி இருக்கிறான், எந்தெந்த இடத்திலெல்லாம் அவன் மறைந்து இருக்கிறான், என் இயேசுவின் ரத்தம், ரத்தத்தின் பெருந்துளிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விழட்டும். ஒவ்வொரு இருதயத்திலும் விழட்டும். பெருந்துளிகள் விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட அத்தனை பிசாசுகளும் வெளியேறட்டும். லேகியோன் பிசாசுகள் எல்லாம் வெளியேற கடவுள். எத்தனை பிசாசுகள் மறைந்திருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இப்பொழுது மகிமை வெளிப்படட்டும். தேவ வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும் அப்பா. இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு விடுதலை உண்டாகட்டும். வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் மகளே, ஹல்லேலூயா, என் மகனே, உத்தமமாய் உண்மையாய் இப்பொழுதும் அந்த தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும். இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். என்னை அப்பா உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். நான் விடுதலையாக விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த நேரத்திலும் என் கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணினார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மையை அவர் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். எந்த வல்லமையுள்ள நாமம் அப்பா உம்முடைய ஊழியக்காரனாகிய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த அதிகாரத்தை இயேசு தந்திருக்கிறாரோ இப்பொழுதும் அந்த இயேசு என்கிற நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையானது சரீரத்துக்குள் இறங்கும். ஹல்லேலூயா. வயிற்று பகுதியில் இறங்கும்.
இறங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அந்த இருதய பகுதியில இறங்கட்டும் அப்பா. சிந்தைகளுக்குள்ள என் இயேசுவின் வார்த்தை ஊடுருவி செல்லட்டும் சுவாமி. அடைக்கப்பட்ட இருதயத்திற்குள்ள என் இயேசுவின் வார்த்தை இப்பொழுது சொல்லட்டும் அப்பா. பிசாசு மறைந்திருக்கிற அந்த அடி வயிற்றுக்குள் சொல்லட்டும். கால்களை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் மேல இப்பொழுது என் வார்த்தை வல்லமையாய் பட்டயமாக இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிமா ஷாபா லாபா ரகலாதி ரிபிஷி மிலிதிரியா கொலாதியான் சொன்னதிபி. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்கிற கேடகத்தை இப்பொழுது நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒரு வல்லமை உங்களை நிரப்பட்டும் அப்பா. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பிசாசுகள் மறைந்திருந்தாலும் சரி, வார்த்தையை கேட்க கேட்க ஒவ்வொன்றாய் வெளியேறட்டும். இனி சரீரத்திலே உனக்கு இடமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய சரீரத்தில் அலைக்கழிக்கிற எந்த சர்ப்பத்தின் ஆவிகளாக இருந்தாலும் சரி, ஏவல் பிசாசுகளாக இருந்தாலும் சரி, மந்திரத்தினாலோ தந்திரத்தினாலோ கட்டப்பட்டிருக்கிற பிசாசுகளாக இருந்தாலும் சரி, துரத்தப்பட்ட ஆவிகள் மறுபடியும் பிள்ளைகளுடைய சரீரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில வெளியேறும். இயேசுவின் நாமத்தில வெளியேறும். சபிக்கப்பட்ட ஆவிகள் out in the mighty name of Jesus Christ. Emmanuel, Emmanuel, Emmanuel. வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். Thank you Holy Spirit. Hallelujah. இப்பொழுதே பிள்ளைகளுக்கு பாவம் மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பெரும் துளிகள் அப்பா ஒவ்வொரு சரீரத்தின் அவயங்கள் மேலும் விழட்டும். ஒரு விடுதலை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவர் எங்கு அங்க விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விடுதலை நிச்சயம் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. பிள்ளைகள் விட முடியாத இச்சைகள் கிரியைகள் சரீரத்திலே காணப்படும் என்று சொன்னார். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டம், இப்படிப்பட்ட கிரியைகள் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படும் என்று சொன்னாலும், வீண் புகழ்ச்சி உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னாலும், இயேசப்பா கோபப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள், பொறாமை கொள்ளுகிற பிசாசுகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். வார்த்தை கேட்கிற நேரத்தில் ஒன்றும் சரீரத்தில் நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் நான் விடுதலையை பேசுகிறேன், கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எந்த வனாந்திரத்திலிருந்து வந்தியோ, எத்தனை பிசாசுகளாக இருந்தாலும் சரி, லேகியோன் பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது இந்த வார்த்தை உன்னை சுடும். இந்த வார்த்தை அக்கினியாய் உன்னை சுடும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த வார்த்தை அக்கினியாய் உன்னை இப்பொழுது சுடுவதாக. அசுத்தாவியே இருமா போகும். வைராக்கியமாக பிடித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசை சரீரத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எந்த ஆவிகளுக்கும் நான் கட்டளை எடுக்கிறேன். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற பிசாசுகள், இரவு நேரத்தில் தூங்க முடியாதபடி கெட்ட சொப்பனங்கள், சர்ப்பத்தை போன்று 2 தலை சர்ப்பங்கள், 5 தலை சர்ப்பங்கள், இப்படி பிசாசுகள் வந்து வெளிப்படுத்துகிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை நான் இப்பொழுது முறியடிக்கிறேன் அப்பா. ஏவல் பிசாசுகள், வனாந்தரத்திற்கு போய் ஹல்லேலூயா திரும்ப வந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இப்பொழுது பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். மகிமை இறங்கட்டும் அப்பா. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை கொடுக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில், ஊமை பிசாசை இப்பொழுது வெளியேறு. செவிடு பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பொல்லாத விபச்சார எண்ணங்களை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. அசுத்த கிரியைகளும் அருவருப்பான எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாதாவியே போவல் இயேசுவின் நாமத்தினால், போவல் இயேசுவின் நாமத்தினால், போவல் இயேசுவின் நாமத்தினால். அப்பாலே புசாத்தானே, அப்பாலே புசாத்தானே, அப்பாலே புசாத்தானே. போவலி, போவலி, போவலி இயேசுவின் நாமத்தினால். வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா.
Thank you, Holy Spirit. மகிமை வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை, ஹல்லேலூயா, ஒவ்வொரு அவயங்களை என் ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது தொடற்றும் அப்பா. எந்தெந்த இடத்துல மறைந்திருந்தாலும் சரி, நான் பேசுவது மறைந்திருக்கிற அத்தனை பிசாசுகள் வெளியேறட்டும். அத்தனை பிசாசுகள், லேகியோன் பிசாசுகளுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். துரத்தப்பட்ட ஆவிகளாய் மீண்டும் கூடி வந்து பிள்ளைகளை கெடுக்க நினைக்கிறேன். மறுபடியும் அதே பாவத்தில் விழ வைக்கிறேன். மீண்டும் மீண்டும் விழுந்த பாவத்தையே மறுபடியும் செய்ய தூண்டுகிற எந்த ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். வல்லமையுள்ள வார்த்தை கொண்டு பேசுகிறேன். அப்பாலே சாத்தானே, எந்த அதிகாரமும் இனி இந்த மகளிடத்தில் உனக்கு இல்லை. எந்த அதிகாரமும் இனி இந்த மகனிடத்தில் உனக்கு இல்லை. எந்த அதிகாரமும் வல்லமை இனி இந்த மகளிடத்தில் உனக்கு இல்லை என்று இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். பாதாளத்துக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவுகளை நான் துண்டிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பாதாளத்துக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் இருக்கும் தொடர் சங்கிலிகளை நான் அறுத்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட தொடர்புகள் ஹல்லேலூயா உலக பிசாசுகளிடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதோ இப்பொழுது அத்தனை கட்டுகளை நான் அறுத்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இறங்கட்டும் அப்பா. வயிற்றுக்குள் வேலை செய்கிற பொல்லாத ஆவிகள், மறைந்திருக்கிற பிசாசுகள், சரீரத்துக்குள்ள அந்த முதுகு தண்டுகளுக்குள்ள இருக்கிற பிசாசுகள், வியாதியை கொடுக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். மீண்டும் மீண்டும் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி சரீரத்தில் வலிகளை உண்டாக்குகிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும், வெளியேறட்டும். அவுட், அவுட், அவுட். வார்த்தை கேட்கிற பொழுது இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி என் ஜெபத்தோடு இணைந்து நீங்கள் காது கொடுத்து அந்த உன்னதமான அந்த கல்வாரி சிலுவையை நீங்கள் நோக்கி இப்பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சிலுவையிலிருந்து வரும் வல்லமை இப்பொழுது உங்களை தொடும். என் இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் விழும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களுக்குள் இருக்கிற கிரியைகளை அதை அழிக்கும். வல்லமையுள்ள இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தெளிக்கப்படட்டும் அப்பா. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும் அப்பா. பிசாசின் நுகங்களை முறிக்கிற, கட்டுகளை அறுக்கிற வல்லமையுள்ள என் தேவனுடைய மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பிசாசா இருந்த அலைக்கழிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கீழ்ப்படிய பண்ணாத பொல்லாத ஆவிகள், இரவு நேரத்திலே தூங்க முடியாதபடி, தூங்க விடாதபடி ஆளில் கெடுக்கிற எந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுகிறேன். இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும் அப்பா. எந்த ஆவிகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது மீண்டும் வந்த பிசாசுகள் மறுபடியும் மறுபடியும் வந்து பிள்ளைகளை தொல்லை பண்ணுகிற, ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற, மீண்டும் மீண்டும் உலக காரியத்துக்குள் தந்திரமாய் இழுக்க நினைக்கிற பொல்லாத ஆவியே, உன் கிரிகள் அத்தனை நான் முறியடிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவுகிறேன் அப்பா. உண்மையாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. உண்மையாய் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கீங்க. இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. உம்முடைய முகத்தை தேடுகிற, ஐயோ இயேசுவே என்னை விடுதலை ஆக்கிரும் அப்பா, இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை தப்புவியும் ராஜா என்று சொல்லி யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ ராஜா, இப்பொழுது மகிமை உன்னதத்திலிருந்து இறங்கட்டும். ராஜ்யங்கள் செயல்படட்டும். என் இயேசுவின் ராஜ்யம் இப்பொழுது கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அருவருப்புகள் வெளியேறட்டும், அருவருப்பின் சிந்தனைகள் வெளியேறட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. வாலிப மகளுக்குள் இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. விபச்சாரத்துக்கு, வேசித்தன எண்ணங்களுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமைப்படுத்தி இருக்கிற பொல்லாதாவிகள் வெளியேறட்டும் அப்பா. சிந்தை கெடுக்கிற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே. Out in the mighty name of Jesus Christ. லேகியோன் பிசாசுகள் வெளியேறட்டும் அப்பா. நான் வார்த்தை பேசுகிற இந்த நேரத்திலே ஒன்றல்ல ரெண்டல்ல அநேக பிசாசுகள் வெளியேறட்டும். சரீரத்தில் தங்கி இருக்கிற அத்தனை கிரியைகளும் இனி வெளியேறட்டும் அப்பா. ஒன்றும் பிள்ளைகளை சேதப்படுத்துவதற்கு நான் அனுமதி கொடுப்பதில்லை, நான் அனுமதி கொடுப்பதில்லை. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா உனக்கு தடை விதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவியே வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை இறங்குவதற்காக நன்றி அப்பா. விடுதலை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி சுவாமி. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ ஆவியானவர் நீர் அசைவாடுகிறீர், உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரை இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நீர் மகிமையாய் இறங்குகிறீர், உமக்கு நன்றி. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, உமக்கு நன்றி அப்பா. பிசாசுகள் அத்தனையும் வெளியேறுவதற்காக நன்றி. எந்த வழியாக அது உள்ளே சென்றதோ அதன் வழியாக அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது வெளியேறுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. பட்சிக்கும் அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் அப்பா அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் சிரசின் மேலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல என் இயேசுவின் பாதுகாப்பு இப்பொழுது பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. என் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை உற்று நோக்குகிறது. Thank you Jesus, thank you Jesus. Yeshua, Yeshua, Yeshua. வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடட்டும். பிசாசுகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். அதன் கிரியைகள், தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். ஒன்றுமே இல்லாதபடிக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் மந்திர தகடுகள் எல்லாம் இப்பொழுது பஸ்பமாகிறது. ஹல்லேலூயா. மகிமை வல்லமை என் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் இப்பொழுது இறங்கட்டும். நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் மகிமையாய் நீர் இறங்கி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் வினியாளி ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும். நிச்சயமாகவே இந்த இயேசு என்கிற இந்த மீட்பர் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இப்பொழுதும் என்னை விடுதலையாக்கினார். நான் அவரை என் சரீரத்துக்குள்ளே என் நாயகனாய், என் நம்பிக்கை நாயகனாய், என் நேஸ்வராய், என் இன்ப நேஸ்வராய், என் எபினேஸ்வராய் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அப்பா அறிக்கை பண்ணி உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு முகங்களையும் இயேசு நீர் பிரகாசிக்க செய்வீராக ராஜா. ஆமா ராஜா. அத்தனை கட்டுகளிலும் இருந்து விடுதலை, பரிபூர்ண விடுதலை. இனி குடும்பத்திலே சமாதானம், உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப வரும். நான் விசுவாசிக்கிறேன். இழந்ததை திரும்ப பெற்று தரும்படி இந்த பூமிக்கு இயேசு வந்தார். இழந்ததை தேடும்படி வந்தார். இழந்து போன நம்மை மீட்டெடுத்தார். இயேசுவின் இரத்தத்தால், தம்முடைய இரத்தத்தாலே மீட்டெடுத்தீரே, உமக்கு கோடா கோடி நன்றி. இந்த நேரத்தில் விடுதலை கொடுத்தீர், உமக்கு நன்றி அப்பா. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் மகிமையாய் இப்பொழுது இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். விடுதலை இந்த நேரத்தில் இருந்து, நிமிஷத்தில் இருந்து என் தேவ ஆவியின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு சரீரமும் இனி தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாக மாறுவதாக. யாரெல்லாம் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறார்கள், யாரெல்லாம் விடுதலை பெற்றுக்கொண்டு இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறார்கள், இயேசுவே மீண்டும் துரத்தப்பட்ட இந்த அசுத்தாவிகள் எனக்குள் வராதபடிக்கு இனி நான் எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். எந்த உலக இச்சைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரமே நான் செய்வேன். என் கண்களை தகாத இடத்துக்கு நான் திருப்ப மாட்டேன். என் சரீரத்திலே உணர்வுகளை கட்டுப்படுத்துவேன். தேவனுடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தை நான் நம்புவேன். அவரை விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுவாராக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கேட்கிற பொழுது என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதை தருகிறார். இப்பொழுதும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார். இந்த கிரியைகள் மீண்டும் உங்கள் சரீரத்தில் வர முடியாது. உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் நாவுகளிலிருந்து, இதே வாயிலிருந்து அசுத்தமான வார்த்தை, தேவனை துதிக்கும் துதியும் வர முடியாது. ஆக ஒரு எஜமானுக்கு வேலை செய்யுங்கள். என் இயேசு கிறிஸ்துவை இறுகமாய் பற்றிக் கொள்ளுங்கள். நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கும். ஆனால் நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நன்மை என்பது இயேசு மாத்திரமே. அவரை மாத்திரம் நீங்கள் பற்றி பிடிப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாகவே நித்திய ஜீவனுக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஆபிரகாமின் சந்ததியாக செழிப்புள்ளவர்